என்றா வண்டி அடைக்குது. பைக் சரசா பாத்துச்சுக்கண்ணா. ஐயோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். பைக்கு தான் உன்னை பார்த்த உடனே ஆப் ஆயிட்டான். ஏன் சரோசா, என்கிட்ட வாங்கின சரக்குக்கு பணம் கொடுக்காம 6 மாசமா டிமிக்கி கொடுக்கறிய? காசை கொடுத்து போடு. தரமாட்டேன் நான் சொல்றேன். வீட்டுக்கு வாங்க, எடக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போட்டு உறவு வட்டியோட வாங்கிட்டு போங்க. வேணாங்கண்ணா, வட்டி குட்டி போட்டுரும். ஆமாண்டா. அம்மா மவராசி, என் சரக்கையும் கோழி குழம்பையும் தின்னா எப்ப ஏற்பட்ட சாமியாரு குப்புற கவுந்துருவான். வேணாம் தாயி, என் காசை மட்டும் கொடுத்து அனுப்பு போதும். என்னைக்காவது என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும். டேய் கிளம்புடா. ஒரு குழந்தை ரோட்டை கிராஸ் பண்ணும்போது டிரைவர் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. அது தவழ்ந்து புரண்டு போற வரைக்கும் நின்று நிதானமா பார்த்துட்டு போறோம். அதை விட்டு போயிட்டு எங்கேன்னு ஆரன் அடிச்சு லைட் அடிச்சா கண்ணு கூசாதாடா. என்னாச்சு? ஃபுல் டிராஃபிக் ஜாமா இருக்கு. பெரிய ஆக்சிடென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்ளோ பெரிய டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. கூட போறது தம்பிமா நட்டு விட்டுருடா. பயமா இருக்குடா. பயப்படாத. கூப்பிட்டியா? கவலைப்படாத அண்ணன், நான் இருக்கேன். தைரியமா டேய் சரக்கா கொண்டாடா. தம்பி நீ நிதானத்துல இல்ல. அண்ணன் சரக்க போட்டு தெளிவா ஓட்டு. அண்ணன் நான் இருக்கேன், தைரியமா போ. அண்ணன் பேரை சொல்லிட்டு ஓட்டு. போயிட்டு வா தம்பி. ஏய் ராயரே, என்ன போலீஸ் நேரகட்ட நேரத்துல வந்திருக்கு? என்ன ராயரே வண்டியை பூரா நிப்பாட்டிக்கிட்டு நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல போலீஸ், குடிகார குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி தான், ஆனா மீச வச்ச குழந்தை. குழப்பம் பண்ண கூடாதுல சார். ஒருத்தர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். என்னமோ மாமா மச்சா மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க. 4 சாத்து சாத்து ஜெயில போடுங்க சார். எவடியா என்ன ஜெயில போட சொல்ற? அடிச்சு மூஞ்சி முகரக்கெல்லாம் வண்டி வச்சாரு. வண்டி ஓட்டு போடு. நீ போன அவளை பாத்துக்கிறேன். நீ போ, நீ போன அவளை சொல்லு. காதறான பத்தி கிங் வகைனக்கல் கிங் சொல்லு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீ கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புங்க. வண்டிடப்பா, வண்டி எடு. வாயா, நீ வா. உன்னை கொண்டு போலீஸ் ஜீப்ல நான் டிராப் பண்றேன். இந்த காத்தராய போலீஸ் ஜீப்ல காலடி எடுத்து வைக்க மாட்டான். அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்ப இந்த ஊர்ல தான் நமக்கு வேலை. நம்ம என்எஸ்எஸ் கேம்ப் மேட்டூர்ல ஒரு குடிகாரனை பார்த்ததும் ஒகேனக்கல்ல இறங்கி விட்ட இந்த மாலதி. இந்த குக்கிராமத்துல எந்த வசதியும் இல்ல. ஏய் மாலதி, இருக்கிறது ஒரு பாத்ரூம். எப்படி 10 பேர் போக முடியும்? கேட்டா ஆத்து பக்கம் போன்றாங்க. என்னடி நம்ம என்எஸ்எஸ் கேம்ப் 10 டேஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயா. கருப்பு அட காத்து என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீ எப்படி இருக்க? யார எப்படி இருக்க? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து ஒன்னு எதிரில கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு? ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10,000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாதுங்கறல. சொல்லுப்பா. 5 வட்டி. 5ஆ? பாத்தியா வாய புளக்குற பாத்தியா? உங்க எல்லாம் கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12ஆ? யோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா.
என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு, எனக்கு 10,000 கொடு, உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி 10 வட்டி நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ உண்மையில நீ நல்லவையா? கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத அப்படி. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, வாங்க. இந்தாங்கடா, ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருள்லாம் வாங்கி சட்டுப்புட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு ஒரு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வர்ற மாதிரி வருது? போங்க. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். ஏய், 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 என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு, இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல, நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கற? யோ நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன என்ன சிரிக்கிற? என்ன அட ஏன் கருப்பு, பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேசுற அப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிரும். ஐயோ பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வரலாம் தண்ணின்னு அடிச்சிருக்கானு பாத்துக்க. ஏன் 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 ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பார்த்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடலு பொத்துரும். ஐயோ இரியா இரியா, நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறா. 10,000 பல்கா போயிருமோ? மாப்பிள்ள 5-6 பேரு வந்திருக்கடா, முதல்ல அத பாப்போம். உன் ஆளு ரொம்ப பேசுறாண்டி. தாத்தா, இன்னைக்கு உங்க ஊர்ல டான்ஸ் ப்ரோகிராம் போடுறோம், அவசியம் வரணும். மலை மேல பாட்டுக்கும் கட்டிப்புடி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்களா? அப்புறம் பள்ளி டான்ஸ் உண்டா? உன்னால குனிஞ்சா நிமிர முடியாது, உனக்கு பெல்லி டான்ஸ் வேணுமா? போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? வேற என்ன வேணாம் மணி, 2 உருண்டை களி அப்புறம் பாடுவேன். அவ்வளவுதானா? வெரி சிம்பிள். டான்ஸ் ப்ரோகிராம்க்கு வாங்க, களி உருண்டை கன்ஃபார்ம். வாமா யூத், வாமா அமிதா கூப்பிடுங்க. ஏன் பாட்டி, களி உருண்டை தானே கேட்டாங்க, பெரியவங்களை ஏன் திட்டுறீங்க? அட விவரம் கேட்டவள, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனுக்கிட்ட பார்த்து பேசணும். ஆமா, அப்ப களி உருண்டை கொடுத்துருவாங்கடோ. யூஸ் பண்ண பார்ட்டிகள் ஏதாவது பண்ணணும்டி. வேணாம், அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். மாமா, டான்ஸ் ப்ரோகிராம்க்கு வாங்க. முதல் வரிசையில நான் தான் இருப்பேன். சொல்ல போறது குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்க நம்ம ரூட்ட கிராஸ் பண்றாளுங்க. உடனே ரத்தத்துல போய் நரம்புகளை தூண்டுது, மூளையை உணர்ச்சி இல்லாம பண்ணிடும், சரியா தூக்கம் வராது, கண் பார்வை போயிடும், முதல்ல வயிற்று வலியில ஆரம்பிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், கடைசியில ஆண்மையே இல்லாம போயிடும். ஒரு வீட்ல குடும்ப தலைவன் குடிச்சிட்டு சீரழிஞ்சா நாடு எப்படி உருப்பிடும்? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல விஷத்தை வாங்கி குடிக்காதீங்க, விக்கிறவங்களுக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க, சரியா? என்ற ஊருக்கு வந்து என் விஷத்தை போட்டு என் கொள்கை தப்பா பேசுறியா? ஓ கருத்தை கேட்கறதுக்கு தான் இவனுங்களும் உட்காந்துருக்கான்னு நினைச்சியா? அந்த கவர்ச்சிய பார்க்கத்தான் உட்காந்து இருக்காங்க. வர்றேன் வந்து ஐ எம் நவ் ஹியர். ஏய், இந்த காத்தாரன் யார் நீ நோயிங்? ஒரு மேடை 2 குழா இருந்தா என்ன வேணா பேசுற நீ? எங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எங்க காசு நாங்க குடிப்போம். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கூட காலேஜ்ல படிக்கிறாங்களே பசங்க, அவங்களுக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்ல. சனிக்கிழமை சாயந்தரம் போய் பார்த்தா தெரியும், எல்லாம் போதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு.